ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக தாள்களையும் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன விஷயம் அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 2026 கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6வது மாதமான ஜூன் மாதம் முடிந்து 7வது மாதமான ஜூலை மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. இந்த ஜூலை மாதம் சாதாரண மாதம் கிடையாது. கிரக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். அந்த மாதிரி இந்த மாதத்தில் மிக முக்கியமான நாளானது தற்போது வர இருக்கு. அந்த நாள் வெற்றிவாக சூடக்கூடிய நாள் என்று சொல்லலாம். அது என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? ஜூலையுடைய 14ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஆணியுடைய 30ஆம் நாள், கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் ஒரு நிறைஞ்ச ஒரு இருள் நிறைந்த நாள். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அமாவாசை தான் சொல்கிறேன். இந்த நாள் அமாவாசையாக வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இந்த அமாவாசை சிறப்பான நாளில் கிரகங்கள் சிறப்பாக அமைகிறத தொட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வெற்றிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். அதுவும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அமாவாசைங்கிறதுனால இது கொடூர அமாவாசை என்று அழைக்கப்படுது. இந்த அமாவாசையில் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமையக்கூடிய அடிப்படையில் கதவை திறந்த வைத்திங்கன்னா பணம் கொட்டுன்னு கொட்டும். ஸோ என்ன மாதிரி பணம் கொட்டும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பணம் கொட்டும் அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதே போல் இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது. ஆன்மீக ரீதியாகவும் ஒரு சிறப்பான நாள். அதனால் இந்த நாளில் நீங்கள் பரிகாரமாக சிலது செய்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு கொட்டுன்னு கொட்டோ. ஸோ அதிர்ஷ்டம் உங்களுக்கு கொட்டுன்னு கொட்ட என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்கள் ராசிக்கு பரிகாரம் பார்க்கலாம், அதுக்கப்புறமேட்டு பலனை பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஆணி அமாவாசை அன்னைக்கு மாலையில் இந்த 3 பொருட்களை ஒன்றாக பூஜையில் வைத்தா தண்ணீரில் கரைத்த உப்பு போல் உங்கள் கடன் பிரச்சனை அனைத்தும் காணாமல் போகும். அதுதான் இந்த பரிகாரத்துடைய மெயின் சிறப்பே. சரி, பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன். எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 14/7/2026 தேதி இந்த ஆணி அமாவாசை வருகிறது. இந்த அமாவாசை மிக மிக சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுது. இந்த தினம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்கள் முறையாக செய்து விடுங்க. அது மட்டும் இல்லாமல் அமாவாசைன்று செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நிறைவான முழு பலனை கொடுக்கும். அமாவாசை பிறக்கக்கூடிய சரியான நேரம் என்ன, உங்களுடைய வீட்டில் அமாவாசைன்று பூஜையில் முன்னோர்களுக்கான வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் கோடான கோடி கடனை கூட அடைப்பதற்கு ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் என்னங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 14/7/2026 தேதி காலை 9:49 மணிக்கு அமாவாசை பிறக்குது. அடுத்த நாள் காலையில் கரெக்டாக புதன்கிழமை 10:54 வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. ஆகவே நீங்கள் செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணிக்கு மேல் வழக்கம் போல் மதிய சாப்பாடு சுத்தமாக செய்து பூஜையில் முன்னோர்களுக்கு படைத்துவிட்டு அதை எச்சில் படாமல் காகத்திற்கு வைத்துவிட்டு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை செய்து முடித்து அதன் பின்பு விரதம் இருக்கிறவங்க உணவு சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். அதே போல் அமாவாசையில் இதை செய்துட்டு கடன் தீர பூஜையில் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். கடன் தீர பரிகாரத்தை பூஜையில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு மதிய நேரம் முடித்துவிட்டதுக்கு பிறகு மாலை 6 மணிக்கு மேல் பூஜையில் ஒரு விளக்கு ஏற்றி வைங்க. குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. அப்புறம் மஞ்சள் நிறத்தில் சதுர வடிவில் ஒரு துணி எடுத்துக்கொள்ளுங்க. அந்த துணியில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, 1 ரூபாய் நாணயம், சின்ன தங்க மோதிரம், கம்மல், மூக்குத்தி எதுவாக இருந்தாலும் ஒன்று அந்த உப்பின் மேலே வைங்க. குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர வேண்டும், அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை சொத்து பத்திரங்கள் எல்லாம் சீக்கிரம் மீட்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த முடிச்சை தயார் செய்து கட்டி அப்படியே மகாலட்சுமி பாதங்களில் வைத்து விடுங்க. இறுதியாக ஒரு கற்பூர ஆராத்தி காண்பித்து இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க. இரவு முழுவதும் இந்த முடிச்சு பூஜையிலே இருக்கட்டும். மறுநாள் காலை எழுந்து குளித்துவிட்டு புதன்கிழமை மதியம் 10:30 மணிக்கு முன்பாக ஒரு சுத்தமான டம்ளரில் தண்ணீர் எடுத்து இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய கல்லுப்பை மட்டும் உங்கள் கையால் எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு கரைத்து விடுங்க. கடன் கையை விட்டு கரைந்து போய்விட்டது என்று முடிவு செய்து இந்த கல்லுப்பை தண்ணீரில் கரைங்க. அந்த 1 ரூபாய் நாணயத்தை கோவில் உண்டியில் போடுங்க.
தங்கத்தை எடுத்து நீங்கள் வழக்கம் போல் பீரோவில் வைங்க, அல்லது போடக்கூடிய தங்கமாக இருந்தால் நீங்கள் அணிந்து கொள்ளுங்க. அமாவாசை திதியில் இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செய்தால் உங்கள் கையில் எடுத்து கல்லுப்பு தண்ணீர் கரைகிறது அல்லவா, கையில் இருந்த கல்லுப்பு கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போய்விடுது அல்லவா, அதே போல தான் உங்களுடைய கடனும் உங்களை விட்டு காணாமல் போய்விடும். கஷ்டம் இல்லாமல் கடன் சுமையெல்லாம் இறக்கி வைத்து விடுவீங்க, கடனை எல்லாம் திருப்பி அடைத்து விடுவீங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. இதில் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை உங்கள் ராசிக்காரங்க செய்து பலன் பெறுங்க. இப்போ பரிகாரத்தை பார்த்துட்டீங்க, இப்போ உங்களுக்கான பலனை பார்க்க போகிறீங்க. ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பரிகாரம் எப்படி உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அது போல் பலன்களும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பாக வாழ்க்கை ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கான பலன்கள் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்க மூலமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆணி அமாவாசை கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். ஞான மோட்சக்காரகன் கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பெரியவர் ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்களை சங்கடப்படுத்தி வந்த பிரச்சனைகள் விலகும். திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை உருவாகும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய ஆத்மகாரகன் சூரியனால் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். வியாபாரிகள் சிலர் செய்து வரக்கூடிய தொழிலில் இடமாற்றம் செய்வீங்க. உங்கள் லாபாதிபதி சுக்கிரன் மாத இதில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இந்த அமாவாசையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதியான நிலையும் இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் வரும். மெயினாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பொன்பொருள் சேரும். அதுவும் இந்த அமாவாசையில் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நிலை உண்டாகும். வியாபாரம் தொழில் ஆதாயம் கூடும். வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். அர்த்தாஷ்டம சனிக்கு குரு பார்வை உண்டாவதால் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். தாய்வழி உறவுகளோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். தாயாரின் உடல்நிலை சீராகும். உங்களுக்குள் இருந்த மந்த நிலை நீங்கும். தைரியமாக செயல்படக்கூடிய நிலை உருவாகும். கையில் பணம் பொருளும். விவசாயிகளுக்கு நெருக்கடி நீங்கும். மாணவர்கள் தவறான நட்புகளை விட்டு விலகுவது நன்மையாகும். ஸோ இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள்ங்க. நெக்ஸ்ட் பூரடமில் பிறந்த தனுசுக்கு குறிப்பிடப்படுது. மனசாட்சியின்படி வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆணி அமாவாசை நன்மையாக இருக்கும். உங்கள் ஆபாதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் தோன்றிய நெருக்கடி நீங்கும். பணவரவு அதிகரிக்கும். தம்பதிகளுக்குள் இணக்கமான நிலை ஏற்படும். பெரியவர் ஆதரவு கிடைக்கும். நோய் நொடி என்றிருந்த நிலை மாறும். குரு பார்வைகளால் மருத்துவம் மற்றும் வீண் செலவுகள் குறையும். மனதில் நிம்மதிங்கிறது இருக்கும். உறக்கமின்றி தவித்தவங்க உங்களுடைய நிலை மாறும். ஆரோக்கியம் சீராகும். தைரிய வீரிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் உங்கள் செயல்களில் வேகமானது இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்க முடியும். தொழில் நிறுவனங்கள் நடத்தி வரக்கூடிய பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபைனலாக உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்படுது. அறிவாற்றலோடு முன்னேற்ற பாதையில் நடைபோட்டு வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆணி அமாவாசை கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் உங்கள் நிலையில் மாற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென இடமாற்றம் ஏற்படும். குடும்பம் ஓரிடம்தான் ஓரிடம் என்று வாழ வேண்டிய நிலை சிலருக்கு உண்டாகும். ராசிநாதன் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் திட்டமிடாமல் சில வேலைகளில் ஈடுபட்டு சங்கடத்திற்கு ஆளாவீங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள் இழுபறி உண்டாகும். இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வைகள் விரய மற்றும் குடும்ப சுகஸ்தானங்களில் கிடைப்பதால் குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். கையில் பணப்பொருளும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும். மனதில் நிம்மதி இருக்கும். சிலருக்கு கண் பார்வையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். அர்த்தாஷ்டம சனியால் ஏற்பட்ட சங்கடம் விலகும். சனி பார்வையால் உங்களுக்கு உண்டான நெருக்கடி மந்த நிலை நீங்கும். பெண்கள் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது, வார்த்தைகளை நிதான காப்பது நன்மையாகும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா
கண்டிப்பாக இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.